நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அரபி இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்களாகிய உங்களுக்கு எங்கள் ஜாஷ்வா டிவி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதற்கு ஆண்டவர் இன்னும் ஒரு தருணத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. ஆண்டவர் சர்வ வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாத இடங்களிலே உருவாக்குகிற தெய்வம். ஒன்றுமில்லாதவைகளை இருக்கிறவைகளை இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக செய்கிற தேவன். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாய் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். சுவிசேஷம் சொல்வது தேவனை அறிந்த நமக்கு நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்ட நாம், ஆண்டுடைய சுவிசேஷத்தை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அறிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படி செய்தால் நமக்கு பலன் உண்டு என்று சொல்லி அந்த வசனங்கள் சொல்லுகிறது. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் சுவிசேஷத்தை சொல்வதற்கு பிரயாசப்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த வேலைக்கு ஆமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறமையா. அந்த மாலை வேளையில் கூட ஆண்டவரே சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த வேளையில் நம்ம நாம் மகிமைப்படும்படியாக படிக்கிற பாடல்கள், துதி வேளைகள், செய்தி வேளைகள் ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வதிரணமா ஜெபிக்கிறேன், நீர் நடித்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன், மகனோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆண்டவரே ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஒரு பாடலை பாடி ஜெப வேளைக்கு நேராக கடந்து செல்வோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டுடைய கண்கள் எல்லோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் எல்லோரையும் அவருடைய பிள்ளைகளாகத்தான் படைத்தார். ஆனால் நாம் வழி விலகி திரியும் பொழுதும் ஆண்டுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. அதைத்தான் பக்தர் பாடியிருக்கிறார். யாரும் அறியாத என்னை உம்முடைய கண்கள் தேடி வந்து என்னை மீட்டதே என்று சொல்லி பாடியிருக்கிறார். தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே என்று பாடியிருக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருந்த என்னையும் கூட ஆண்டவர் அவருடைய காருண்யத்தாலே உயர்த்தி வைத்து அழகு பார்த்தாரே என்று சொல்லி இந்த பாடலிலே இந்த பாடகர் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்திலே விழும் பொழுதும், நாம் பாவத்திலே சஞ்சரிக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மை நோக்கி இதை செய்யாதே செய்யாதே என்று சொல்லி அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட ஆண்டவர் நம் மத்தியிலே செய்திருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள், நம்முடைய தொழிலிலே செய்த காரியங்கள், நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே செய்த நல்ல காரியங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஜீவன் கொடுக்குறாரே, அதுவே அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம்னா கண் இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, கையில்லாதவங்க, இருதயம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் அவர்கள் அங்கிருந்து தவிக்கும் தவிப்பை பார்த்தால் ஆண்டவர் நம்மை உயிரோடு ஜீவனோடு பலத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் கூட நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போமா, துதி ஆராதனை செய்வோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாகாமை உள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னும் ஜீவிக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே நீர் உம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை மனிதர்கள் புறந்தள்ளி ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை புறந்தள்ளி இருக்கும் பொழுது நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து எங்களை ஜெயிக்கிறவர்களாக நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு நீர் தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ஆண்டவரே வாழ்க்கையிலே நாங்கள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து அதுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வியாபாரங்களை ஆசீர்வதித்துங்க, பிள்ளைகளுடைய காரியங்களை ஆசீர்வதித்துங்க ஆண்டவரே. எல்லா நிலைமையிலும் உம்மை துதிக்கக்கூடிய மன இருதயத்தை எங்களுக்கு தந்தீங்க ராஜா. எல்லா நிலைமையிலும் ஆண்டவரை நாங்கள் மன ரம்யமாக இருப்பதற்கு எங்களுக்கு நீர் பலம் கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே தேவன் என்பதற்கு எங்களை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் சாட்சிகளாகவும் வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. ராஜாதி ராஜாவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே,
நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் பெறுவோம், இயேசுவின் நாமத்திலே ஜெயம் பெறுவோம். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவை எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவை எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார். தடைகளை உடைப்பவன் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் அன்றே ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவன் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் அன்றே ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமாண்டவரே, நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறேன். எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு நல்ல முடிவை வைத்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள், அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். இன்றும் கூட நாம் சிந்திக்கும்படியாக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். சில நிமிடங்கள் வேத வசனத்தை தியானித்து நாம் இந்த ஆசீர்வாத விலையை நிறைவு செய்வோம். நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதிய புத்தகம் 18வது அதிகாரம் 37வது வசனம். நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக தெரு வழியாக செல்கிறார்.
அப்பொழுது அந்த இடத்துல ஒரு பிறவி குருடன் அந்த இடத்துல இருக்கிறான். அந்த பிறவி குருடன் சத்தங்கள் கேட்டு, அதாவது ஜனங்களுடைய சத்தங்கள் கேட்டு யார் என்று சொல்லி கேட்கிறான். அவன் விசாரிக்கிறான். அப்பொழுது அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், இயேசு போகிறார் என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கிறார்கள். அப்பொழுது அவன் உடனே அவனுக்கு சொல்லுகிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அவனுடைய சத்தத்தை அந்த மனிதன் கேட்டு, அந்த மனிதன் அவனுக்கு என்ன தேவை என்று சொல்லி இருந்ததை அவன் சிந்தித்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். ஆண்டவர் நின்று, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறான். ஆண்டவர் உடனடியாக அந்த பிறவி குருடனுக்கு பார்வையை கொடுக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அந்த பிறவி குருடன் மனுஷன் அவனை நீ என்ன சத்தம் போடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் மிகுந்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி மறுபடியும் கூப்பிட்டான். ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டு நின்று அவனுக்கு அந்த பார்வையை கொடுத்தார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி அவனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நின்று அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்தாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாரும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள். சில பேர் குறைவில்லாத மாதிரி வாழ்வாங்க. ஆனால் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்கிறது. அந்த குறைவுகள் நீங்குவதற்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் பண கஷ்டம் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், இன்னும் பல்வேறு தொல்லைகள் இருக்கலாம். எல்லாவற்றிலும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, விசுவாசத்தோடு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பார். அந்த குருடன் எப்படி பார்வை இழந்தானோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த எல்லா கட்டுக்களும் ஆண்டவர் உடைத்தறிவார். தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் சோர்ந்து போகாமல் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளை பாராமல், சுற்றி இருக்க மனுஷங்க சொல்லுவான், நீ கோயிலுக்கு போய் என்ன செஞ்ச, நீ ஜெபம் பண்ணி என்ன செஞ்ச அப்படிம்பான். ஆனால் நாம் எல்லாவற்றையும் தூர தள்ளிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை வச்சுருப்பார். நம்ம நினைக்கிறது சின்னதாக இருக்கும். ஆனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள்லாம் பெருசாக இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுவோம். அவரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு உடனடியாக பதில் கொடுப்பார். நீங்களும் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரிடத்திலே உங்கள் பிரச்சனைகளை சொல்லி ஆண்டவரோடு பேசுங்கள், கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்கள் நெருக்கங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவர் ஒரு விசாலமான பாதையில் நடத்தி ஆச்சரியமான வகையிலே உங்களை நடத்துவார். ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு சின்ன வீடு தான் கட்டணும்னு நினைப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மாளிகையை தருவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும், திருமணம் எப்படி நடக்கும்னு சிந்திப்பீங்க. ஆனால் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதமான வழிகளிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். எப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம்மை கிருபையால் மன்னித்தீர்.
நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது உம்மை கிருபையால் மன்னித்து என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை நடத்துகின்றவர், நம்மை பாதுகாப்பவர் நம் நேசர் அவரே. நான் தலைகுனிந்த போது என்னோடு கூட வந்தேன். நான் குறிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினேன். நான் தலைகுனிந்த போது என் கூட வந்தேன். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என் நேசர் நீரே. நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை நடத்துகின்றவர், நம்மை பாதுகாப்பவர் நம் நேசர் அவரே. ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் நடத்துவார். ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். அந்த பிறவி குருடன் எப்படி சத்தமிட்டு கூப்பிட்டானோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவரோடு மனம் விட்டு சொல்லுங்கள். ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத விடையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தீங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த வேளையில் ஆண்டவரே இதை பார்க்குற ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையில் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமா இருக்கட்டும் ஐயா. அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கெல்லாம் கடந்து செல்லுதாப்பா அங்கெல்லாம் ஆண்டவரே உமது கிருபை கடந்து செல்ல வேண்டுமா செபிக்கிறோம். ஜனங்களுக்கு உமது வார்த்தைகள் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். உமது கரம் ஆண்டவர் இதை பார்க்குற ஜனங்கள் மேல் அமரணமா செபிக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறோம். ஆசீர்வாத வேளை நீர் ஆசீர்வதிக்க நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.